सभी लोगों को यीशु मसीह के पवित्र नाम से इस आराधना में स्वागत करते हैं। எனக்கு ஒரு சந்தோஷமான காரியம் என்னன்னா, நான் இன்னைக்கு காலையில ஒரு 7 நிமிடங்களுக்கு முன்பாக, அதாவது 6:23 வரும்போது 10 பேருக்கு மேல நீங்க ஆவலோடு இந்த நிகழ்ச்சிக்கு காத்துட்டு இருந்தீங்க. मुझे खुशी का बात यह है कि 7 बजने से पहले आप लोग लगभग 10 लोग इस आराधना में बहुत ही इच्छुक होकर आराधना में जुड़े हुए थे। அதுல இருந்து எனக்கு புரியுது, இதை நீங்க விரும்புறீங்க. எப்போ இந்த பாட்டு கேட்கலாம், எப்போ ஒரு பெர்க்மன்ஸ் பாட்டு கேட்கலாம், எப்போ ஒரு தேவனுடைய நற்செய்தி கேட்கலாங்க, இதை ஒரு வாஞ்சியோடு ஆர்வத்தோடு நீங்க வர்றீங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்கள் ஆர்வத்தை வாஞ்சியை நிறைவேற்றுவார். आप लोग बहुत ही इच्छुक होकर वचन को सुनना है और परमेश्वर के गीत को सुनना है, और ये एक इच्छा आपके अंदर लेकर आप लोग जुड़े हुए हैं। ये मुझे बहुत खुशी लाती है। எனக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம், இன்னொரு காரியம் என்னன்னா, கடந்த 2 நாளைக்கு முன்பாக இங்க கர்நாடகா, தமிழ்நாடு 2 ஸ்டேட்ல இருந்து பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. 400 பேர் வந்திருந்தாங்க. அந்த 400 பேருக்கும் இந்த 2 வருஷத்துக்குள்ள எப்படி முழு வேதாகமத்தை கற்றுக்கொள்வதுங்கிறது நான் கற்றுக் கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாரும் ஆன்லைன் சர்வீஸ்ல பங்கு பெறன்னு உறுதி எடுத்து அப்ளிகேஷன் கொடுத்து போயிருக்காங்க. அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. मुझे इतना ही नहीं है, एक बहुत खुशी की बात यह है कि अभी तमिलनाडु हो गया और कर्नाटक हो गया, वहां से बहुत से लगभग 400 लोग इस आराधना, मतलब बेंगलोर में एक मीटिंग था, उस मीटिंग में शामिल हो गए थे। और वहां पर वो सब लोग एक वादा कर लिए हैं कि ऑनलाइन में जितने भी आराधना होता है तो वहां पर शामिल जरूर हो जाएंगे, और 2 साल में कैसे पूरा बाइबल को सीखना चाहिए उस विषय पर हम लोग उस दिन मैंने सिखाया उन लोगों को। இதே போல நம்முடைய ஹிந்தி பிரதேசத்திலையும் ஒரு பைபிள் காலேஜ் ட்ரைனிங்கை நம்ம உருவாக்கணும். நிறைய நம்முடைய சபையின் மூப்பர்கள், பாஸ்டருடைய பிள்ளைகள், அப்புறம் முக்கியமான நம்ம சபையில் உள்ள அங்கத்தினர் எல்லாரும் இந்த பைபிளை ஆழ்ந்து படிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. சீக்கிரமாக வாரணாசியில நாங்கள் இந்த மீட்டிங் நடத்துவதற்கு நீ தயவு செய்து ஜெபித்து கொள்ளுங்க. तो जिस प्रकार से यहाँ पर हम लोग साउथ में ये प्रोग्राम चलाए हैं, ठीक उसी प्रकार नॉर्थ में वाराणसी में जल्दी से एक प्रोग्राम हम लोग शुरू करने वाले हैं। वहां पर भी हमारे जो जितने भी नेता लोगों के बच्चे हैं और जितने भी पासवान लोगों के बच्चे हैं, वो सब लोग परमेश्वर के वचन के अंदर बढ़े और सब लोग बाइबल इस ट्रेनिंग को खत्म करना है, वही हम लोग चाहते हैं। और जरूर आप लोग प्रार्थना कीजिएगा, ये जो योजना है वाराणसी में शुरू करने के लिए जल्द से जल्द इसके लिए सारा इंतजाम हो सके। இந்த வேதத்தின் மீது நாம் பிரியமா இருக்கும்போது, வேதத்தை அதிகமாக ஆராயும் போது தேவன் நம்மை குணசாலிகளாக, அதாவது நம்மை உபயோகப்படுத்துவார். जब हम लोग इस पवित्र शास्त्र को प्रेम करते हैं, ज्यादा से ज्यादा इसको ध्यान करते हैं, परमेश्वर हमें इस्तेमाल करते हैं, उतना नहीं है, हमें एक ज्ञानवान बनाते हैं, एक अच्छे स्वभाव भरे हुए लोगों के जैसे। இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய காரியம் என்னன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்னை நடத்துகிறார். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருதயத்தில் இருக்கணும். அதுதான் உலகத்திலேயே பெரிய காரியம். तो आज हमारे जीवन में एक भरोसा ये होना चाहिए, परमेश्वर मेरे अंदर है, परमेश्वर मुझे चलाते हैं। ये दुनिया का सबसे बड़ा एक सोच और आशा हमारे जीवन में यही होना चाहिए। சங்கீதம் 16:8 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பட்சத்தில் இருக்க அப்படின்னா நான் அசைக்கப்படுவதில்லை. அது இந்த வருஷம் வாக்கு தத்துவம். அதனால நம்ம ஆண்டவரையே ஒவ்வொரு காரியத்திலையும் முன்னாடி வைக்கும்போது நம்ம இந்த பக்கம் அசைய மாட்டோம். देखिएगा, इस साल की एक भविष्यवाणी मैंने आप लोगों को दिया था, वो भजन संहिता का 16 अध्याय का 8वां पद में परमेश्वर के भक्त ये बताता है कि यहोवा को निरंतर अपने सम्मुख में रखा हुआ है करके। और ये सबसे बड़ा एक योजना, दुनिया में सबसे बड़ा एक आशीर्वादायक है। ये ஒரு நதி பக்கம் போனீங்கன்னா, ஆற்று பக்கம் போனீங்கன்னா, இந்த 2 காரியத்தை பார்க்க முடியும். ஒண்ணு, பெரிய பெரிய பாறைகள் இருக்கும். அந்த பாறைகள் மேல தண்ணி வேகமாக அடிச்சாலும் அந்த பாறை அப்படியே தான் இருக்கும். ஆனா இன்னொன்னு, ஒரு நாணல் இருக்கும், செடி. அந்த செடி அப்படி அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப தண்ணி வந்துச்சுன்னா அடிச்சுட்டே போயிடும்.
तो देखिएगा, अगर आप एक नदी के बगल में, आप बहुत सारे लोग देखे होंगे, नदी के बगल में बहुत बड़े बड़े पत्थर हो गए, चट्टान रहता है। तो नदी का जो धारा है, कितना भी जोर से उसको पड़े, लेकिन जो चट्टान, जो पत्थर है, वो हमेशा स्थिर से रहता है। अगर वो आप उसी जगह में अगर पेड़ को देखिएगा, पेड़ को अगर वो लहरें अगर मारता है तो वो हिलता है, अगर ज्यादा से ज्यादा पानी आ जाएगा तो वो जड़ से उकड़ जाता है। பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே நீங்க மஞ்சு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு 7 நிமிஷம் முன்னாடியே வந்து காத்திருக்கிறத பார்க்கும்போது என் இருதயம் ஃபுல்லா ஒரு பெரிய சமாதானம் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. तो देखिएगा, आप लोग इस आराधना शुरू होने से पहले, एक 5 मिनट पहले आप लोग इंतजार होकर आप लोग इस आराधना में जुड़े होते हो, सबको देखेंगे तो बहुत बड़ी खुशी का बात है मेरे जीवन में। அது மட்டும் இல்ல, கர்த்தர் இது வந்து நீங்க இந்த காலையில 6 மணி ஜெபம் வந்து இது நீங்க வாழ்க்கையில் வைக்கிற பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லும்போது பேங்க்ல நிறைய பணத்தை போட்டு வைக்கிற மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க போட்டு வைக்கிறீங்க. ஒரு நாள் ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்க பார்ப்பீங்க, பேங்க்ல பாக்குற மாதிரி இதுலயும் ஒரு பெரிய அறுவடையை பார்ப்பீங்கிறது என்னுடைய ஆசை. அது கண்டிப்பா கர்த்தர் செய்வார். देखिएगा, हर रोज आप लोग 6:30 बजे इस आराधना में जुड़ जाते हैं। इसका मतलब ये है कि आप जो है स्वर्ग में बहुत बड़े धन को आप लोग जमा कर इकट्ठा कर रहे हैं। इसका जो प्रतिफल है परमेश्वर ने आने वाले दिन में आपके जीवन में जरूर देते हैं। சங்கீதம் 31 படிங்க என் கூட. ஒரு आप அருமையான சங்கீதம். आप सब लोग मेरे साथ भजन संहिता का 31वां अध्याय को पढ़िएगा। एक बहुत ही खूबसूरत अध्याय है ये। இது சங்கீதம் 31ல பிரியமானவர்களே, நான் பெரிய பிரசங்கம் பண்ணலாம், 5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். ஆனா எனக்கு கொடுக்கப்பட்டது ஒரு 20 நிமிஷம் கூட இல்லை, 15 நிமிஷம் கூட இல்லை. तो देखिएगा, 31वां अध्याय को मैं कम से कम 5 घंटा प्रचार कर सकता हूँ, लेकिन मुझे दिया गया 20 मिनट, लेकिन इसमें मैं जितना हो सकता है उतना बताना पड़ता है। பாருங்க, அழகா மஞ்சு வந்து ஒரு நம்ம ஸ்கிரீன்ல ஹிந்தியில ஒரு இது போட்டுக்கிறாரு பாருங்க, நல்லா கவனிங்க. அது இந்த சங்கீதத்தை 2 வகையான பிரிச்சு 3ஆ பிரிக்கலாம். ஆனா இப்ப 3வது பாகத்துக்கு போக எனக்கு நேரம் இல்லை. முதல் 2 பாகத்தை பிரிக்கிறேன், உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். முதல் பாகம் வந்து அவருடைய ஜெப ரெக்யூஸ்ட், அதாவது முதல் வசனத்துல இருந்து ஜெப முதல் வசனம் 1 to 5 அவர் பிரேயர் ரெக்யூஸ்ட், அதாவது தாவீதினுடைய ஜெப மன்றாட்டு. तो देखिएगा, यहाँ पर आपको स्क्रीन में दिख रहा है भजन संहिता 31वां अध्याय का पहला पद से लेकर 5वां पद तक जब ध्यान करते हैं, यहाँ पर 5 पद तक लगभग दाऊद के 9 प्रार्थना निवेदन को हम देख सकते हैं। 2வது பகுதி பாத்தீங்கன்னா 9-13 வரைக்கும் அங்க அவருடைய பிரச்சனைகள், அவர் பட்ட பாடுகள். और दूसरा विभाजन 31वां अध्याय का 9वां पद से लेकर 13वां पद तक दाऊद के जीवन में आई हुई समस्याओं के बारे में हम देख सकते हैं। மன்றாட்டு, பாடுகள், निवेदन, प्रार्थना निवेदन और समस्याएं। பாருங்க, நீங்க இப்போ எனக்கு நேரம் இல்லை, வீட்டுல போய் நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானம் செய்து பாருங்க. अभी तो समय नहीं है, आप घर जाने के बाद में प्रार्थना खत्म होने के बाद 1 शमूएल का 17वां अध्याय और 30वां अध्याय को जाके पढ़ लीजिएगा। அங்க 17ஆம் அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிந்தபடி ஒரு பெரிய கோலியாத்து முன்னாடி வந்து நிக்கிறாரு. நிக்கும்போது, அதாவது இவர் சின்ன பையன், அவன் பணமரம் மாதிரி நிக்கிறான். முன்னாடி நிற்கும்போது அவருடைய தாவீதுடைய வீரத்தை பாருங்க. நான் வந்து கரடிய ஒரு தடவை கொண்டிருக்கேன், சிங்கத்தை ஒரு தடவை கொண்டிருக்கேன். எதுக்கு கரடி சிங்கத்தை கொண்டேன்னா, எங்க ஆட்டை பிடிக்க வந்ததுனால தேவன் எனக்கு தைரியத்தை கொடுத்தாரு. அதே தைரியத்தோடு வந்து நான் நிக்கிறேன். இன்னைக்கு இந்த கோலியாத்து யாரு, அவனை நான் கொன்றுவேன். அந்த பெரிய விசுவாசம், அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சேர்ந்த நன்மைகளை நினைவு கூறுகிறார். देखिएगा, आप सब लोग जानते हैं 1 शमूएल का 17वां अध्याय में क्या घटना है। एक बहुत बड़े एक गोलियत, जो लंबे चौड़े एक बहुत बड़ा योद्धा क्या कर दिया है, वहां पर खड़ा हो गया और उसके सामना करना पड़ रहा है अभी दाऊद, जो छोटा सा बालक है।
लेकिन दाऊद ने इतना एक भरोसा रख लिया कि मेरे सामने जो गोलियत खड़ा हुआ है उसको किसी भी हालत में मुझे मारना चाहिए, क्योंकि दाऊद ने वहां पर बताता है कि मैं एक छोटा सा डंडा लेकर आया हूं और इसी से मैं जब भी मेरे भेड़ बकरियों को पकड़ने के लिए आता था, भालू उसको भी मैं मारा हूं और सिंहों को भी मारा हूं। तो गोलियत को मारने के लिए हिम्मत से क्या कर दिया, दाऊद ने आगे निकल पड़ा। இந்த கோலியாத்தை அவனுடைய விசுவாச கண்களினால் பார்க்கும் பொழுது அவனுக்கு கோலியாத் பெரிய காரியமா தெரியவில்லை. தேவனோடு கூட அவன் கம்பேர் பண்றான். அவனுடைய இந்த கிளாஸ் வச்சிருக்கிறேன், இந்த கிளாஸ் இல்லைன்னா எனக்கு நான் கண்ணாடி போட்டிருக்கிறேன், கிளாஸ் இல்லைன்னா என் பார்வையில் சில நேரத்தில் மங்கலாக தெரியும், இந்த பைபிள் கூட படிக்க முடியாது. तो देखिएगा दाऊद का एक विश्वास जो है वो गोलियत कितना भी बड़ा हो उसके सामने वो बड़ा नहीं दिखा, बहुत छोटा सा दिखा। क्योंकि मान के चले कि एक आदमी अगर कोई चीज को पढ़ता है तो आंखों के अंदर चश्मा लगाता है ताकि वो चश्मा के द्वारा अच्छे से पढ़ सकता है। अगर चश्मा निकालेंगे तो उसको कुछ भी नहीं दिखा पाता है। ஆனா இந்த கிளாஸை நான் போட்டுட்டேன்னா எனக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. ஏன்னா அந்த கிளாஸினுடைய அருமை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நம்ம உபயோகப்படுத்தணும்னா நம்முடைய பார்வையில எல்லா காரியமும் பெரிய கோலியாத்து கூட ஒரு சின்ன ஒரு எறும்பு மாதிரி ஈ மாதிரி காணப்படுவான். तो देखिएगा जब हम लोग विश्वास अगर मैं उसी चश्मा को अगर लगा लेता हूं तो हर चीज को मुझे बहुत साफ सुथरा पढ़ सकता हूं और देख सकता हूं। ठीक उसी प्रकार अगर विश्वास का उस ऐनक को अगर हम लोग हमारे जीवन में पहनते हैं तो हमारे सामने कितने बड़ा गोलियत के जैसे अगर परिस्थितियां आ जाता है या इंसान आ जाता है तो वो हमारे नजर में बहुत छोटा दिखता है। 30 அதிகாரத்துல பாருங்க, முடிஞ்சவங்க திருப்பிங்களேங்க என் கூட. அந்த 30 அதிகாரத்துல ஒரு வசனத்தை பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த வசனம் பாருங்க, 6வது வசனம் படிக்கலாம், 30:6। तो देखिएगा 30वां अध्याय का 6वां पद को मैं पढ़ता हूं तो देखिएगा वहां पर एक पद ऐसे लिखा गया है, सब लोग ध्यान से सुनिएगा। मैंने तो अपने चयन के समय कहा था कि मैं कभी नहीं टलने का। 1 சாமுவேல் 30:6। தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களிலும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனம் கிளேசனமானால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான்। तो पहला सामुएल का 30वां अध्याय का 6वां पद, माफ कीजिएगा, पहला सामुएल का 30वां अध्याय का 6वां पद में, और दाऊद बड़े संकट में पड़ा क्योंकि लोग अपने बेटे बेटियों के कारण बहुत शोकित होकर उस पर पथराव करने की चर्चा कर रहे थे, परंतु दाऊद ने अपने परमेश्वर यहोवा को स्मरण करके हियाव बांधा। தாவீதுடைய ஒரு பரிதாபமான நிலைமையை பார்க்கிறோம்। देखिएगा दाऊद का एक बहुत बड़ा एक शोक का एक समय है ये। பெரிய வீரன் தாவீது, ஆனாலும் அவன் சண்டைக்கு போயிட்டு வரும்பொழுது சண்டைக்கு போயிடுறான், மக்களோட போயிட்டு திரும்பி பார்த்தாச்சுன்னா தன்னுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் எல்லா படைகள் அது மட்டும் எல்லா சொத்தையும் கல்லன்க எடுத்து போயிடறாங்க। तो एक बहुत बड़ा एक योद्धा था दाऊद ने, लेकिन जब वो ये युद्ध करने के लिए जाता था तो यहाँ पर उसके जितने भी संपत्तियां हैं, जितना भेड़ बकरे, सारे उसका जितना भी संपत्ति था सब लोग उसको लूट लिए। அவன் கூட ஒரு ஏறக்குறைய 400 பேர் தான் இருக்காங்க। उसके साथ केवल अभी 400 लोग ही हैं। அவங்க பார்த்தாச்சுன்னா அவங்களுடைய மனைவி இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, அவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் வருத்தம்। எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த தாவீதை நம்பி நாங்க வந்தோம், இன்னைக்கு இப்படி ஆயிட்டு, அதனால தாவீதை கல்லெறிஞ்சு கொன்றணும்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க। क्योंकि जब लोग उधर से आकर देखते हैं तो यहाँ पर उनके पत्नियां भी नहीं है और उनका कोई भी प्रकार का संपत्ति नहीं, इसलिए उनको बहुत गुस्सा आ गया और सब लोग खड़े होकर दाऊद को पथराव करने के लिए खड़ा हो गए। அப்ப தாவீது பாருங்க, பைபிள்ல போட்டிருக்கு, அவன் அழுதான், மனம் கிளேசத்தோடு ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடு அழுகின்றான்। देखिएगा यहाँ पर स्पष्ट रीति से ये कहा है कि बहुत वेदना होकर वो दाऊद ने क्या करने लगा, रोने लगा। பெரிய விசுவாச வீரன், கோலியாத்தை கொன்னவன் இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான்। एक बहुत बड़ा एक योद्धा, विश्वास का योद्धा था और गोलियत को मार डाला था, वो आदमी यहाँ पर अभी रो रहा है। பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகலாம்।
प्रियो, हमारे और आपके जीवन में ऐसे प्रकार की परिस्थितियां इकट्ठा हो सकता है। ஆண்டவரே, என்னை ஒரு காலத்துல எப்படி உபயோகப்படுத்தினீ? परमेश्वर, एक समय में आपने मुझे कैसे इस्तेमाल किए। ஆத்துமாக்கள்லாம் ரட்சிக்கப்பட்டுச்சு. बहुत सारे आत्माएं उद्धार के रास्ते में आ चुके हैं। என் குடும்பத்தாரெல்லாம் சமாதானமாக சந்தோஷமாக இந்த ஊழியத்துக்குள்ள வந்தாங்க. हमारे सारे परिवार के लोग खुशी से और शांति से इस सेवा में आ चुके हैं। இப்போ நான் படுற பாடுகள் நிமித்தம் எனக்கே இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்னை தாங்க முடியல ஆண்டவரே. இனி இந்த தாவீது போல மனம் கிளேசப்பட்டவர்களுக்கு இந்த செய்தி இன்னைக்கு போய் சேருகிறது. क्योंकि आज मेरा जीवन में ऐसे परिस्थिति आ चुका है, उसको मैं सह नहीं पा रहा हूँ करके बहुत सारे परिस्थितियां हम लोग देख सकते हैं हमारा जीवन में। தாவீது என்ன பண்றா பாருங்க பிரியமானவர்களே. दाऊद ने क्या किया देखिए यहाँ पर। அப்ப உடனடியாக தேவனுடைய மனுஷனை தேடுறான். ஒரு 7ஆம் வசனம் பாருங்க. அபியத்தார் என்னும் ஆசாரியனை தேடுகின்றான். तो यहाँ पर देखिएगा, वो दाऊद क्या कर, तुरंत एक परमेश्वर के दास को वो ढूंढ रहा है। यहाँ पर लिखा गया है कि यब्यातार यपोद को दाऊद के पास ले आया। ऐसे वो उस व्यक्ति को दाऊद ने ढूंढ रहा था। அபியத்தாரை பாருங்க. அவன் உடனடியாக இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சுன்னா, ஒரு பெரிய பண தேவை வந்துருது, திடீர்னு எதிர்பார்க்காத பண தேவை, எதிர்பார்க்காத ஒரு நோய், எதிர்பார்க்காத ஒரு பெரிய செலவு வந்துருது. வந்த உடனே நம்ம என்ன போறோம், மன இடிஞ்சு போய் உட்கார்ந்து, ஆண்டவரே நம்ம ஊழியத்துக்கு வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நிறைய சம்பாதிச்சிருக்கலாமே அப்படின்னு கூட நினைக்கிறோம். तो कभी कभी हमारे जीवन में मान के चलिएगा, अचानक से बहुत सारे पैसे की जरूरत पड़ता है, या कोई प्रकार का बीमारी आ जाता है, या कोई प्रकार का खर्चा हमारे जीवन में आ जाता है। तो उस वक्त में हम क्या करते हैं, बैठकर पत्नी के साथ हम लोग अलग से बैठकर सोचेंगे कि वो मैं सेवा में नहीं आना चाहिए था, मैं बाहर ही पैसा कमाना चाहिए था। ऐसे प्रकार के सोच विचार रखते हैं। விசேஷமாக நம்மை சுற்றி உள்ளவர்கள், நம்முடைய உறவினர், நம்முடைய நண்பர்கள் நம்மை அறிந்து கொள்ளாமல் நம்மை பற்றி அவதூறாக பேசும்போது, அசிங்கமாக பேசும்போது, நமக்கு பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் உடம்பு சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, மற்றவங்க பேசும்போது அது ரொம்ப துக்கத்தை उरुवाக்குகிறது। क्योंकि खास करके हमारे अगल बगल में रहने वाले लोग, हमारे साथी लोग जब हमारे बारे में जब बहुत ही अजीब बातें बोलते हैं, या बहुत ही लज्जित के बातें अगर फैलाते बातचीत करते हैं, तो वो बातें जब हमारे पास पहुंचते हैं बहुत दर्द होता है। இங்க தாவீதுடைய சூழ்நிலை அப்படிதான் பிரியமானவர்களே. அவனுக்கு எல்லாம் ஆசையெல்லாம் போயிட்டு, தன்னுடைய பிள்ளைங்க மனைவி எல்லாம் போயாச்சு. ஆனாலும் அவன் சுற்றி உள்ளவங்க அவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு பண்றது அவனால் தாங்கவே முடியல। क्योंकि दाऊद का भी परिस्थिति ऐसे ही, यहाँ पर उनका ना पत्नियां है, उसका संपत्ति है, और ऊपर से सारे लोग जो है दाऊद को पथराव करने के लिए खड़ा हो गए थे। दाऊद को क्या करने समझ में नहीं आया। என்ன பண்ண தெரியுமா, தேவனுடைய மனுஷன் அபியத்தார் கூப்பிடுறான், ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லு என்று அவன் சொல்கின்றான். அவன் ஜெபிக்கின்றான். நீ போ, கண்டிப்பாக உனக்கு ஜெயம் கிடைக்கும், அந்த எதிரிகளை கண்டுபிடிப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். போறான். அங்க போற பாதையில வந்த எதிரிகள்ல ஒருத்தன் அங்க சாகுற மாதிரி நிலைமையில கிடக்கான்। तो वो यबेतार आता है और उसको खोज के उससे बातचीत करता है, और उसके द्वारा वो यबेतार बताता है कि तुम जाओ, परमेश्वर तुझे जरूर युद्ध में जीत देंगे। और दाऊद ने निकल पड़ता है, तो वहां पर एक आदमी रहता है, वो एक मरा हुआ आदमी के जैसे पड़ा रहता है। பிரியமானவர்களே, அங்க ஒருத்தனுக்கு என்ன பண்றான், உதவி பண்றான்। அந்த சிக்காய் கிடக்கான், வியாதியோடு கிடக்கான், வியாதிஸ்தனுக்கு அவன் ஹெல்ப் பண்றான்। அவன் அவங்களுடைய ரூட்டை சொல்லிடுறான், எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க, எப்தியர்லாம் எங்க சென்னை எங்க எதிரிகள் போயிருக்கான்னு சொல்றான்। அந்த ரூட் பிரகாரம் போய் தாவீது அவங்களெல்லாம் கொள்ளையடிச்சு தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் மறுபடியும் கொண்டு வருகின்றான்। तो उस आदमी को दाऊद ने, वो क्योंकि बीमारी से पड़ा रहता है, दाऊद ने उस व्यक्ति को इलाज करते हैं, और उसका सारा ठीक करने के बाद उससे पूछते हैं कि जो ये सब लोग मिस्र देश के लोग जो निकल पड़े, वो कौन सा रास्ता में है, वो कहाँ पर है। और वो आदमी जो मरा हुआ जैसे पड़ा हुआ था, जब ठीक होने के बाद उसने कहा कि इस रास्ता में और इस जगह में ये लोग चला गए हैं बोल के, तब दाऊद ने उधर जाता है और उनके साथ युद्ध करते, जितने भी वो लोग लूट के लेके गए थे, फिर से दाऊद ने सारा चीज को लेकर लौट गया। தாவீது சூழ்நிலைகளை பார்த்து பயப்படவில்லை, அந்த ஆசாரியனுக்கு கீழ்ப்படுகிறான், அவன் போறான், அங்க அப்படியே பெரிய வெற்றியோடு திரும்பி வருகிறான்।
दाऊद ने परिस्थिति को देखकर नहीं डगमगाया, हियाव बांध के रहा और याजक के बात को सुना और वहां पर जाके युद्ध किया और लौट के युद्ध हासिल करके जैसे वो कहा गया था वैसे ही ठीक ठाक किया। பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் 2 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். परमेश्वर ने आज इस सुबह के समय में 2 कार्यों को तुम्हारे सामने रखना चाहते हैं। நமக்கு சுற்றி உள்ள சூழ்நிலைகள், சுற்றி உள்ள மக்களை பார்த்து நாம் சோர்ந்து போய் இருக்கிறோமா, இல்ல விசுவாச கண்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நம்பி நாம் இந்த தேவன் சொல்வதை செய்கின்றோமா? हमारे अगल बगल में रहने वाले लोगों को देखकर, परिस्थिति देखकर अगर हम लोग डगमगाए हैं या विश्वास के साथ हम लोग खड़े होकर और आगे बढ़ रहे हैं। இப்போ நீங்க 31 சங்கீதத்துக்கு வாங்க. अभी आप लोग 31वां अध्याय को आ जाइए, भजन संहिता। முதல் பகுதி நான் எல்லா வசனத்தையும் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் முதல் 5 வசனத்தை நீங்க 5 வசனத்தை தியானம் பண்ணீங்கன்னா அங்க 9 தடவை உங்களுடைய வேதாகமத்துல இதை குறித்து கொள்ளுங்கள். அழகாக மஞ்சு கலர்ல போட்டிருக்காரு. 9 தடவை அங்கு தாவீது ஜெபிக்கிறார் ஜெபிக்கிறார் ஜெபிக்கிறார். तो देखिएगा यहाँ पर 31वां अध्याय में अगर आप ध्यान से पढ़ते हैं तो पहला पद से लेकर 5वां पद तक लगभग 9 बार यहाँ पर दाऊद ने क्या करता है, प्रार्थना कर रहा है, प्रार्थना निवेदन को रख रहा है। आपको यहाँ पर स्क्रीन में दिख रहा है और बहुत सारे कलर के द्वारा मैंने मार्क करके रखा हूँ। 9 வகையான ஜெபத்தை நான் பார்க்க முடியும். அந்த ஜெபத்தை நீங்க பண்ண, நான் பண்ணாலே போதும். முழங்கால நின்று பண்ணோம்னா பாருங்க, முதல் வசனத்துல மன்றாடுகிறேன், நம்பி இருக்கிறேன், என்ன மாதிரி ஆண்டவரே நான் மன்றாடுறேங்கிறாரு, ஆண்டவரே உம்மை தேடுறேங்கிறாரு, உம்மை நம்பி இருக்கிறேங்கிறாரு. இப்படி 9 டைலாக் அவரு சொல்லி ஆண்டவர் பாதத்துல விழுந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. பிரியமானவர், क्योंकि देखिएगा पहला पद को अगर आप जाके पढ़ते हैं तो दाऊद ने किस ढंग से प्रार्थना कर रहा है, बोल रहा है कि परमेश्वर मैं तुझ पर ही भरोसा रखा हूँ, मुझे कभी लज्जित होने ना पड़े, है ना, और अपने धार्मिकता के कारण मुझे छुड़ा ले। इस ढंग से अपना पूरे भरोसे से लेकर परमेश्वर पर वो निवेदन कर रहा है। அப்புறம் பாருங்க அவருடைய கஷ்டத்தை சொல்றாரு. उसके बाद देखिएगा अपना क्लेश या कष्टों को वो बात कर रहा है। சாதாரணமாக நம்ம நம்முடைய ஜெபங்கள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். முதல்ல கஷ்டத்தை சொல்லிட்டு அப்புறம் தான் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். साधारण से हमारा जो प्रार्थना है वो अलग से रहता है। पहले हम लोग हमारे कष्टों के बारे में बात करते हैं, उसके बाद हम लोग प्रार्थना निवेदन रखते हैं। ஆண்டவரே எனக்கு அது இல்ல, இது இல்ல, என் மனைவி இப்படி பேசிட்டாங்க, என் பிள்ளைங்க இப்படி பேசிட்டாங்க, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் ஸ்பிரிட்டோடு போவோம். क्योंकि हम लोग अक्सर क्या करते हैं, परमेश्वर के पास जाते हैं तो हमारा निवेदन, परमेश्वर मुझे वो लोग ऐसे कह दिया, मेरा पत्नी ऐसे कह दिया, मेरे साथ रहने लोग ऐसे कह दिया करके एक कंप्लेंट के साथ करते हैं। हम लोग हमेशा परमेश्वर के सामने दिखाई देते हैं। इवर कंप्लेंट இருந்துச்சு, इनके पास भी बहुत सारे शिकायतें थे करने के लिए। 14 कंप्लेंट இருக்குது, 14 कंप्लेंट्स, 14 यहाँ पर शिकायत था उसके जीवन में। அந்த 14 கம்ப்ளைண்ட்ஸ் அவர் 2வது கொண்டு வராரு. முதல்ல ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு, கெஞ்சுறாரு, கதறாரு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே உதவி செய்ய சொல்லிட்டு அந்த 14 கம்ப்ளைண்ட்ஸையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துறாரு. क्योंकि 14 शिकायत दाऊद के जीवन में भी था परमेश्वर को कहने के लिए, लेकिन दाऊद ने उसको दूसरी पद में रखा है। लेकिन पहले जो है वो प्रार्थना कर रहा है और शिकायत उनको वो दूसरी विभाजन में रखा हुआ है। பாருங்க 9ஆம் வசனம் பாருங்க, நான் நெருக்கப்படுகிறேன். 2வது அதே வசனத்துல என் வயிறு கருகி போகிறது. 10ஆம் வசனத்துல என் பிராண சஞ்சலத்தினால் என்னுடைய சரீரம் சஞ்சலத்தில் படுகிறது, என் வருஷம் தவிப்பினால் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கம்ப்ளைண்டா 14 கம்ப்ளைண்ட் போட்டுருங்க. देखिएगा आप लोग 31वां अध्याय का 9 पद को पढ़ते हैं तो वहां पर दाऊद ने अपने शिकायतों को यहाँ पर दर्ज करता है। संकट में मैं हूँ, मेरे आंखें वरन मेरा प्राण और शरीर सब शोक के मरे धुले जाते हैं, मेरा जीवन शोक में भरा हुआ है, मेरे आयु कराहते गढ़ चली है। इस ढंग से वो यहाँ पर 14 शिकायतों को, समस्याओं को जिक्र करता है। உங்க பைபிள்ல தயவு செய்து இன்னைக்கு அழகாக மஞ்சு கலர்ல போட்ட காரியத்தெல்லாம் இந்த 1ல இருந்து 5 வசனத்தை 1 2 3 4 5 போட்டு 9 வரைக்கும் போடுங்க.
ரெண்டாவது பகுதியை அதே போல 14 காரியத்தையும் 1 2 3 14 போட்டிட்டீங்கன்னா இந்த பிரசங்கம் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான பிரசங்கத்தை நீங்க 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தையும் இதையும் வச்சு பண்ண முடியும். तो देखिएगा आप लोग, जैसे अब आपको स्क्रीन दिखाई दे रहा है, इस स्क्रीन के तहत आप लोग क्या कीजिएगा, बाद में बाइबल को खोल के आप लोग 1 से लेकर 5 पद तक जो 9 प्रार्थना निवेदन है और 9 पद से लेकर 13वां पद तक लगभग 14 दाऊद का समस्या है, इसको आप लोग मार्क करके रखिएगा। आपको और भी अच्छे से समझने के लिए सहायता करेंगे वो। உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு இந்த வேத ஆராய்ச்சி அதிகமாக உதவும் என்று நான் விசுவாசிக்கிறேன். आपके आत्मिक जीवित की उन्नति के लिए परमेश्वर के जो वचन है वो आपको जरूर मदद करता है। இதை நீங்க 47 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. अभी इस वक्त में 47 लोग आप लोग देख रहे हैं। எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. मुझे बहुत बड़ी बड़ी खुशी महसूस हो रही है। ஏன்னா போன வருடத்துல 40 பேர் பாப்பாங்களா அப்படின்னு மஞ்சுகிட்ட நான் கேட்டேன். पिछले साल 40 लोग देखेंगे क्या करके मैंने मंजू ब्रदर से बात किया। நான் இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தினால நம்ம நிறைய பேர் சேர்ந்துருக்கிறோம். நிறைய பேர் வந்து அவங்க டூர்ல இருந்தா கூட, ஒரு சிலர் இதுல டூர்ல இருக்கிறாங்க, வெளியில இருக்கிறாங்க, இருந்தாலும் கூட இந்த வசனத்தை நீங்க கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. क्योंकि कई सारे लोग दूर में हैं और यहाँ पर आप परमेश्वर के वचन को सुनने के लिए आ चुके हैं, तो मुझे बहुत खुशी का महसूस है। பாருங்க, முடிவை பாருங்க, ரொம்ப அருமையா போட்டிருப்போம். இந்த வசனத்துடைய கடைசி பகுதி வாங்க, சங்கீதம் 31 கடைசி 23-24। इस अध्याय का आखिरी क्षण में हम आ जाएंगे। हम लोग 23 और 24वां पद को पढ़ेंगे। கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரை அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இரும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை स्थिरப்படுத்துவார்। तो यहाँ पर 23वां और 24वां पद में ऐसे जिक्र किया है, हे यहोवा के सब भक्तों, उससे प्रेम कर रखो। यहोवा सच्चे लोगों की तो रक्षा करता है, परंतु जो अहंकार करता है उसको वह भली भांति बदला देता है। ये यहोवा पर आशा रखने वालों, हियाव बांधो और तुम्हारे हृदय दृढ़ रहें। இதுதான் தாவீதுடைய அனுபவம் பிரியமானவர்களே। यही दाऊद का एक अनुभव था प्रियो। தேவனுடைய சமூகத்திலே செல்கின்றான், परमेश्वर के सम्मुख में जा रहा है, அவன் தேவனை உயர்த்துகின்றான், அவன் ஜெபிக்கின்றான், ஆண்டவரே ஆண்டவரே நம்புகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை நோக்கி கேட்கிறேன் என்று அவனை ஆண்டவர் முழு விசுவாசத்தால வைக்கிறான்। परमेश्वर पर भरोसा रख रहा है, बोल रहे कि परमेश्वर मैं आपसे भरोसा रखता हूँ, विश्वास करता हूँ करके पूर्ण संपूर्ण हृदय से वो प्रार्थना कर रहा है। தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்றான், अपने सारे समस्याओं को बोल रहा है। முடிவாக அவனுக்கு பெரிய விசுவாசம் வந்துருது। எனக்கு மட்டும் இல்ல, நான் ஆண்டவரை நான் மட்டும் அன்பு கூறல, பரிசுத்தவான்களை நீங்க எல்லாரும் அன்பு கூறுங்கள், மற்றவங்களுக்கும் அதை அவனுடைய அனுபவத்தை சொல்லிட்டான்। तो उसके बाद एक इतना बड़ा विश्वास आ जाता है और बोलता है कि केवल हिम्मत आ जाता है। उसके बाद ये कहता है कि केवल मुझे नहीं है, बल्कि जितने भी पवित्र धर्मी लोग हैं सबका परमेश्वर प्रेम रखता है, उनको रक्षा करता है। நேற்றைய தினத்திலே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை। ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் வந்து இன்னைக்கு டியூஸ்டே வர சொல்லியிருந்தாங்க மீட் பண்றதுக்கு பண்ணி, என்னைய பயங்கரமான என் மேல ஒரு பெரிய பழிய போடணும்னு அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க। तो कल एक समस्या मेरे जीवन में आ गया, क्योंकि मंगलवार को मुझे एक सरकार के लोगों ने बुलाया गया था और ये सबसे बड़ा एक दोष को मेरे ऊपर डालने वाले थे। என் மேல பழிய போட்டு நம்ம ஹாஸ்டல்ல 30 பிள்ளைங்களை எப்படியாவது அடாப்ஷன் கொடுக்கணுங்கிறது அந்த அம்மாவுடைய ஆசை। तो वहाँ एक बहन थी, उनका एक सोच ये था कि हमारे ऊपर कोई प्रकार के दोष लगाकर लगभग 30 बच्चे लोगों को वो गोद में किसी और को देने के लिए सोच रहे थे। ராத்திரி எனக்கு முந்தா நாள் இரவு நான் வருத்தத்தோடு, ஆண்டவரே நான் எப்படி அந்த அம்மா மீட் பண்றது, 30 பிள்ளைங்க நம்ம ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்களே என்று ஒரு கவலையோடு படுத்துக்கிறேன்। तो इससे पहले पिछले दिन में रात में मुझे बहुत बड़ा एक वेदना हो गया कि 30 बच्चे लोग हमारे हाथ से छूट जाएंगे ना परमेश्वर करके, बहुत वेदना से मैंने रहा किया उससे पहले दिन में। ராத்திரி 2 மணிக்கு ஆண்டவர் என்னை எழுப்பி விட்டார்।
तो उस समय में रात में 2 बजे परमेश्वर ने मुझे उठाए। சர்ச்சை திறந்தேன். சர்ச்சுக்கு ஓடி வந்து சர்ச்சில் வந்து முழங்கால நின்னேன். ஆண்டவர் ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே முதல் 7 வசனங்களோடு கூட என்னோடு பேசினார். तो 2 बजे रात को उठ गए, मैं कलीसिया चर्च में आ गया। चर्च को खोलकर मैं घुटने टेका, प्रार्थना किया। परमेश्वर ने यशायाह भविष्यद्वक्ता की किताब 14 अध्याय का पहला पद से लेकर 7वां पद तक उतना वचन को परमेश्वर ने मुझे दिया। அந்நியர்களை எல்லாம் நான் மனம் திரும்ப செய்து உன்னோடு சேர பண்ணுவேன்ங்கிறது அந்த வசனம். तो वहां पर ऐसे लिखा गया है कि सारे अन्य लोगों को मन फिराकर वो आपके पास आएंगे, जुड़ जाएंगे बोल के उस वचन का मतलब है। அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற பிறகு எனக்கு பயமே இல்லை, கொஞ்சம் கூட பயம் இல்லை. वो भविष्यवाणी जैसे मैंने पाया उसके बाद थोड़ा सा भी मेरे हृदय में भय नहीं आया। அந்த ஆபீசர் அம்மாவை பார்த்தேன், சந்திச்சேன். और वो ऑफिसर को मैंने मुलाकात किया। அழகான பதில்களை தேவன் அந்த நேரத்தில் ஞானத்தை கொடுத்து சொல்ல வைத்தார். उस वक्त में परमेश्वर ने अच्छे ज्ञान मुझे दिया और उनसे बात करने के लिए कहा। அந்த அம்மா எனக்கு நிறைய உதவி செய்கிறேன் என்று ப்ராமிஸ் பண்ணினது, அந்த அதோடு கூட சமாதானத்தோடு வந்து விட்டேன். तो वो माँ ने कही कि मैं आपको बहुत मदद करता हूँ बोल के, तो ये एक शांति का बात को लेकर मैं फिर से लौट के आ गया। காஃபிலாம் வாங்கி கொடுத்துச்சு. நானும் தீப்புங்கிற அருமையான சகோதரன் போயிருந்தோம். காஃபிலாம் வாங்கி கொடுத்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மாவுக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். எப்படியாவது இந்த பிள்ளைங்களை பாதுகாப்பீங்க அந்த அம்மா ப்ராமிஸ் பண்ணிடுச்சு. எனக்கு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப குஷியா இருக்குது. तो मैं और एक दीपू भाई करके है, वो हम दोनों लोग वहां पर गए थे। हमको कॉफी पिला गया और वो ये वादा भी किए कि कुछ तो करके हम आपको मदद करेंगे उन बच्चों के लिए करके वादा किए। तो वो बात मेरे लिए बहुत अच्छा लगा। हम लौट के आ गए। பிரியமானவர்களே, இதுதான் நாம் தேவனை தேடி தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் நிற்பதற்கு ஒரு உதாரணமான காரியத்தை நான் சொல்லி இந்த நேரத்தில் ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். तो यही चीज है जो परमेश्वर ने किए हुए वादा को हमारे जीवन में कैसे पूरा करता है करके मैंने आपको एक उदाहरण के तौर से मैंने इस विषय को जिक्र किया हूं और मैं आखिर प्रार्थना करना चाहता हूं। அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் விசுவாச கண்களினால் பார்க்க வேண்டும். எங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. மஞ்சு ஜெபம் பண்ணுங்க ஹிந்தியில. परमेश्वर, हम विश्वास के साथ आपके पास प्रार्थना करते हैं। परिस्थिति को देखकर हम कभी भी नहीं डगमगाएंगे। எங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நாம் பயப்படவே கூடாது ஆண்டவரே. हमारा परिस्थिति को देखकर कभी भी हम लोग डरना नहीं चाहिए परमेश्वर। தாவீது அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படவே இல்லையா? दाऊद ने गोलियात को देखकर डरा ही नहीं परमेश्वर। தாவீதுடைய எல்லா ஆஸ்தியும் போன போதும், அவனுடைய சுற்றத்தார் எல்லாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை கல்லறிந்து கொள்ள வந்த போதும் அவன் உம்மை தேடினதுனால அவன் பலன் கொண்டான் ஆண்டவரே. दाऊद के जीवन में जितना संपत्ति था वो सब हट गया और सारे साथी लोग उसको पथराव करने के लिए भी खड़ा हो गए, फिर भी उसमें विश्वास के साथ खड़े रहा परमेश्वर। விசுவாசத்தை பெருக பண்ணுவோம். हमारे विश्वास को आप बढ़ाइए। சங்கீதம் 31 இன்னும் தியானம் பண்ணுவதற்கு ஒவ்வொரு கிருபை கொடும். भजन संहिता 31वां अध्याय को और भी ज्यादा से ध्यान करने के लिए हम हमें से हर एक व्यक्ति को आप कृपा करें। என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. मेरे साथ प्रार्थना करने वाला हर एक व्यक्ति को आशीष करे परमेश्वर। 47 பேர் மேல கொடுத்ததே ஸ்தோத்திரம். 47 लोगों से भी ज्यादा लोगों को इस जगह में इकट्ठा किए इसलिए धन्यवाद। முன்னாடி வந்து காத்திருந்து இந்த ஜூம் மீட்டிங்காக காத்திருக்க ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்பினீரே ஸ்தோத்திரம். परमेश्वर, जूम आराधना शुरू होने से पहले कई सारे लोग इकट्ठा होकर इंतजार करने के लिए उन्हें तैयार किया, इसलिए मैं धन्यवाद करता हूँ। हिंदी ஆரம்பித்த பிறகு தமிழ், கன்னடா இப்படி 3 பாஷைகளிலே ஜூம் மீட்டிங் நடத்த தேவன் கிருபை செய்ததே ஸ்தோத்திரம். हिंदी आराधना के बाद तमिल आराधना और कन्नड़ आराधना इस जूम के माध्यम से प्रारंभ करने के लिए आप कृपा के इसलिए धन्यवाद परमेश्वर। உமக்கே கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறேன் ஆண்டவரே. आप ही को स्तुति और आदर करते हैं परमेश्वर। இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் தாக்குனே. यीशु मसीह के पवित्र नाम से विनती करते हैं पिता, आमीन। आमीन आमीन। थैंक यू मंजू, गॉड ब्लेस यू ऑल, गॉड ब्लेस यू ऑल। ओके अंकल, थैंक यू सो मच अंकल। जय मसीह। जय मसीह अंकल। जय मसीह के ऑल जय मसीह के। ओके।